ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. என்னென்னா, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்குங்க. என்ன எஸ்எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் எனக்கு என் ஆட்டோவுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அது என்ன, எதனால், என்ன ரீசன், எவ்வளோ அமௌண்ட்டு, எதுவுமே எனக்கு புரியாத ஒரு இதாகவே இருக்காது. எப்படி என்னன்னே தெரியாமல் ஒரு ஃபைன் எப்படி வரும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி காலையில் நான் வந்து பல்லவரத்துலேருந்து ஸ்பென்சர் பிளாஸா வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போயிருந்தேன். கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு போயிருந்தேன். அங்கே போய்ட்டு ஸ்பென்சர் பிளாஸில் போய்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு ரைடு கம்ப்ளீட் பண்ணுறேன். ரேப்பிடோவில் ரைடு கம்ப்ளீட் பண்ணுறேன். பார்த்தா ஒரு மெசேஜ் ஒன்று எஸ்எம்எஸில் வந்திருக்கு. மெசேஜில் போய்ட்டு பார்க்குறேன், நானே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சு எனக்கு கவர்மெண்ட்லேருந்து, டிராஃபிக் போலீஸ்கிட்ட இருந்து. அது என்னன்ட்டு உள்ளார போய் நான் பார்க்குறேன். மொட்டையாக இருக்குங்க. அது வந்து எப்படி, நான் ஒரு மெசேஜ் ஒன்று கீழே போடுறேன் பாருங்களேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன் பாருங்களேன், மொட்டையாக இருக்குது. இது என்ன ஃபைனு என்னன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திகச்சு போயிட்டேன். இல்லை நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமா, இல்லை எங்கேயா ராங்காக நான் டிராஃபிக்கில் ரூல்ஸ் மீறி ஏதாவது வந்துட்டோமா, என்ன தப்பு பண்ணணுன்னு எனக்கே தெரியலைங்க. மொட்டையாக வந்துருந்துச்சு. அந்த டைமில் நான் பதட்டப்படாமல் சில ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் பண்ணேன். நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி சில லிங்க்லாம், போலியான லிங்க்லாம் வரும். அந்த மாதிரிலாம் நம்ம போய்ட்டு அதில் எஸ்எம்எஸில் வர லிங்க்கை தொட்டு நம்ம போய்ட்டு அதில் போய்ட்டு உடனே நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம பே பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. அது என்ன ரீசனுக்காக வந்திருக்கு, அப்புறம் இது எவ்வளோ அமௌண்ட்டு, இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது லீகலான சில ஆப்லாம் இருக்குது அவைலபிளாக, ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா அந்த ஆப்லாம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் அங்கே இதுக்கு மொபைல் இருக்குது, மொபைலில் நான் பார்த்து சொல்கிறேன். இந்த கார் இன்ஃபோ ஆர்டிஓ வெஹிக்கிள் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அடுத்தது பாரிவாகன் சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குங்க. இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட்டால் இது பண்ணது தான், லீகலான ஆப்பு. இதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணோன்னா, அதாவது உண்மையான ரீசன், இது உண்மையான ஃபைன் தானா, இதுக்கு என்ன எந்த இதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க, அதாவது என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், என்ன ரூல்ஸை மீறி நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்காக நம்மளுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்றத போடுவாங்க. சில பேருக்கு இது எப்படி உள்ளார போகணுன்னா எதுன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் எப்படி போகணுன்றதை நான் லைவாக வீடியோலேயே காமிக்கிறேன். அது மாதிரி நம்மளுக்கு கேஸ் போட்டிருக்காங்களா, கன்ஃபார்ம் இது ஒரிஜினலாக கேஸு தானா அப்படின்றதையும் நம்ம அந்த ஆப்பில் போய் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஆப்பில் உடனேலாம் வந்து இப்போது இன்றைக்கி நம்மளுக்கு கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போவே போய் பார்த்தாலும் சில டைமில் அது காமிக்காது அந்த ஆப்பில். அந்த ஆப்னா நான் சொன்ன 2 ஆப்லேயுமே அந்த மாதிரி தான். ஒரு சில பேருக்கு உடனே காமிக்கலாம், சில பேருக்கு 1 டே முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கலாம், சில பேருக்கு 1 வீக் கழித்து கூட காமிக்கலாம். நம்மளுக்கு இன்றைக்கி தான் கேஸ் போட்டாங்க காலையில், அதனால் நம்ம இப்போ உடனே பார்க்கலாம். உடனே இல்லை, காலையில் 8:30 மணிக்கு மேலே அந்த கேஸ் மெசேஜ் வந்துச்சு. நம்ம இப்போது டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகுது. இப்போ தான் ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அதனால் 10 o'clock ஆகுது. இப்போ நம்ம பார்க்கலாம், நைட்டு 10 மணி ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள் மேலே கேஸ் போட்டிருக்காங்களான்றதை கண்டிப்பாக பார்த்துக்கலாம். சரி வாங்க, அது உள்ளார போயிட்டு எப்படி பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு லைவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். எனக்கு வந்த காலையில் வந்த மெசேஜ் தான் இதில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இதுதான் லிங்க். இது நம்ம தொட்டனாலும் அப்படியே எரர் மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அதனால் இது போலியான லிங்காக, இது ஒரிஜினல் தானான்றதை நம்ம போய்ட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போய்டுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த இருக்க பாருங்கள், இந்த இடத்துல கார் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிங்க. கார் இன்ஃபோன்னு டைப் படிச்சிங்கன்னா அது வந்துச்சு பார்த்தீங்களா, அதை இருக்குது பாருங்கள். இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதில் நம்ம ஆட்டோ மட்டும் கிடையாது, காரு எதுனாலும், எந்த வெஹிக்கிள்னாலும் 2 வீலர்லேருந்து 4 வீலர்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணிக்கிட்டு அலோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் என்னோடய ஒரிஜினல் நம்பரை நான் அப்படி பண்ணிவிட்டு நான் இது பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, பண்ணிக்கலாம். ஓடிபி நம்பர் சொல்லு. ஓடிபி என்ன வந்திருக்கு, 6581 40. ஓகேங்களா, ஆயிடுச்சிங்களா.
இப்படி ஆனதுக்கப்புறம் நம்மளோட லொக்கேஷனை வந்து கொடுக்கணும். நம்ம வந்து சென்னை இந்தியாவில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அப்படி கொடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இது தாங்க ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போய்ட்டு நம்ம வண்டியோட நம்பர், வெஹிக்கிள் நம்பர் டிஎன் லெவல், ஓகேங்களா, அப்படியே என்னோடய வண்டி நம்பர் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நம்ம ப்ளர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னோடய வண்டி நம்பரை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். உங்களோட வண்டி நம்பரையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 90 ரெஜிஸ்டர் பண்ணிட்டுனா இப்போது வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்னு இருக்க பாருங்க, செக் செலான் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இது ரெண்டாவதாக இருக்கிறத தொட்டிங்கன்னா அதை பாருங்க, பெண்டிங்கு தெரியுதுங்களா, பெண்டிங்கில் இருக்குது. நம்மளுக்கு எந்த நோ பெண்டிங் செலான் கிரேட் டிரைவிங்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேரில் எந்த கேஸும் இல்லைன்ற மாதிரி தான் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு வண்டியில் அந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருந்தால் அந்த இடத்துல எதுக்காக என்ன ரீசன்ன்றதெல்லாம் போட்டுருவாங்க. நான் இன்றைக்கி 1 டேன்றதுனால எனக்கு காமிக்கல, எனக்கு மேபி 1 வீக் அப்புறம் வரலாம். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு இப்போ எதுவும் இல்லை. இப்போ இன்சூரன்ஸ் எப்போ முடிய போகுது, வெஹிக்கிள் டீட்டெயில்ஸு, கார் இன்சூரன்ஸு, வெஹிக்கிள் ஹிஸ்ட்ரி எல்லாமே இது இந்த ஒரு ஆப்பில் பார்த்துக்கோங்க. இது லீகலான ஆப்பு, கவர்மெண்ட் இது அப்ரூவ்டான ஆப்பு தான் இது. இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது, இது உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாலும் பாரிவேகன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். அது இருக்குது பாருங்கள், பாரிவேகன். இந்த ஆப்பு தாங்க. இந்த ஆப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதே நம்ம மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம லொக்கேஷன் மட்டும் சென்னை கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே வந்துடுங்க. ஈஸி தான், ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரல, எனக்கு கேஸ் ஒன்றும் வரல என் பேரில். அப்புறம் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தாலும் என் நேம் எல்லாமே காமிச்சிடும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா, நம்மளோட இன்சூரன்ஸ் பார்க்கலாமா, டேட் ஒன்று எவ்வளோ இருக்குது, எல்லாமே லோடிங் ஆகிட்டுருக்கு. வருங்க, நம்ம ஆட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சா, இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ போடணும் எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிருங்க. இதில் எல்லாமே இந்த ஒரு ஆப்பில் பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு தேவையானது டீட்டெயில்ஸ் வந்து செக் செலான் எனக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. எந்த ஒரு இதுவுமே கேஸுமே வரல. நாளைக்கு பார்த்தா 1 வீக் பார்த்தா தெரியும் எனக்கு வருமா வராதான்ட்டு. உங்களுக்கும் தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே எப்படி பண்ணணுன்றதை காமிச்சிட்டேன். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா வண்டியுமே நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வண்டியோட நேமு, அந்த வண்டி எப்போ இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு, இன்சூரன்ஸ் எவ்வளோ நாளில் முடிய போகுது, இல்லை அதுக்கு எவ்வளோ அது பேரில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது கேசஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எப்படியும் வண்டியில் கேஸ் விழுந்திருக்கும், அதுக்காக தான் அந்த வீடியோவிலேயே வந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா வண்டியும் எவ்வளோ கேஸ் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம வீடியோ அவேர்னஸ்லாம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா அந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.